ஆதிக்கே வந்து ஒரு அஜித்தோட ஃபேன் பாய். அப்போ அஜித்தை வந்து பார்த்து 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 செதுக்கிறார். ஒரு மாஸ் ஹீரோட படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்கு. அப்படி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, அதே மாதிரி இந்த படத்துல என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அவ்வளோ எலிமெண்ட்ஸையும் வச்சிருக்காரு, வச்சு செஞ்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் வந்தோடனே கிளாப் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க. யார்? அஜித் வந்தோடனே. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை தூங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அந்த இயக்குனர் வந்து அஜித்தை சந்திக்க மறுக்கிறார். இதை வந்து அஜித் வந்து ஒன் டே வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு கோபமாக நடந்து போயிட்டார். எப்படி கிளாப் பண்ணி, எப்படி கொண்டாடி, எப்படி விசில் அடிச்சு, எப்படி தியேட்டரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்க போகுது ஏப்ரல் 10 அன்னைக்குன்னு பாருங்க. ரெட்ரோ மீடியா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிரவீன் கேஎஸ். இந்த ஒரு சூப்பரான இன்டர்வியூ நம்ம கூட சினிமா விமர்சகர், ஆஸ்கார் மூவிஸ் ப்ரொடியூசர் பாலாஜி பிரபு சார் இருக்கார். சார் வணக்கம். வணக்கம். வெல்கம் டு ரெட்ரோ மீடியா. ஷூர் சார். குட் பேட் அக்லி ஒரு பெரிய அளவில் எதிர்பார்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த டீசர் வந்ததுக்கப்புறமா எக்ஸ்பெக்டேஷன்றது இன்னும் பயங்கரமாக இருக்குது. உங்களுடைய பார்வையில் இந்த படத்தோட எதிர்பார்ப்புன்றது எந்த அளவுக்கு இருக்குது? ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணியிருக்காரு? டீசர் நான் பார்த்தேன் தம்பி. டீசர் பார்த்தா சூப்பராக இருக்குது. டீசர் வந்து ரொம்ப அல்டிமேட்டாக இருக்குது. நம்ம சொன்னோம்ல, அஜித் ஒரு படத்தில் நடித்தா எப்படி படத்தில் நடிக்கணும்னா இப்படிப்பட்ட படத்தில் நடிக்கணும். இப்படி ஒரு மாசான படத்தில், அதாவது வந்து பல விதமான டைமென்ஷனில் அஜித் வர்றாரு. அதாவது வாலி அஜித் இருக்கிற மாதிரி இருக்குது, அதாவது தீனா அஜித் இருக்கிற மாதிரி இருக்குது, பில்லா அஜித் இருக்கிற மாதிரி இருக்குது, இந்த படத்தில் வேற ஒரு அஜித் இருக்கிற மாதிரி இருக்குது. கிட்டத்தட்ட குட் பேட் அவ்லின்னு 3 கேரக்டர் பண்ணுறாருங்கிறாங்க. 3 விதமான டைமென்ஷனில் பண்ணுறாரு. ஸோ அதில் வந்து மாஸ் இருக்குது, கிளாஸ் இருக்குது, எல்லாமே இருக்குது, ஃபைட் இருக்குது, பஞ்ச் டைலாக் இருக்குது, எல்லாமே இருக்குது. பார்த்தீங்களா? அதாவது வந்து எவ்வளோதான் நான் வந்து குட்டாக இருக்குன்னு நினச்சா கூட இந்த சொசைட்டி என்ன பேடாக மாற்றுது. இந்த மாதிரியான ஸ்டைலிஷான டைலாக்லாம் இருக்குது, வச்சு செஞ்சுருவேன் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது. எல்லாமே கொடுத்து ஒரு மாஸ் ஹீரோட படம் எப்படி இருக்கணுமோ அப்படி இருக்குது. அப்படி எப்படி எடுத்திருக்காங்க அப்படின்னா, ஆதிக்கு வந்து ஒரு கதையை போய் அஜித் சொல்கிறாரு. அந்த கதையே வந்து அஜித்துக்கு ரொம்ப பிடிச்சி போகுது. அவ்வளோ இன்வால்மெண்ட்டோட எப்படி அந்த கதையை சொன்னார்னா, ஆதிக்கே வந்து ஒரு அஜித்தோட ஃபேன் பாய். அப்போ அஜித்தை வந்து பார்த்து 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 செதுக்கிறார். புரியுதா உங்களுக்கு? ஒவ்வொரு இன்ச்சும் அவர் நடந்து வரதை பார்த்து ரசிக்கிறாரு. அதாவது நேர்லேயே பார்த்து ரசிக்கிறார். அப்படி ஒரு சந்தர்ப்பம் கிடைக்குது. ஸோ அவரை வந்து நம்ம எப்படியெல்லாம் யூஸ் பண்ணணும்னு யூஸ் பண்ணுறாரு. சரி, அதுக்கு முன்னாடி வந்து அதாவது வந்து மார்க் ஆண்டனின்னு ஒரு படத்தை வந்து பெரிய வெற்றி படத்தை கொடுத்துட்டாரு. அதில் வந்து பஞ்சு முட்டாய் சேலை கட்டிங்கிற பாட்டெல்லாம் வச்சு அட்டகாசம் பண்ணி கச்சா முச்சான்னு பண்ணியிருக்கு, வெற்றி அடைஞ்சிட்டாரு. அதே மாதிரி இந்த படத்தில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் இருக்கணுமோ அவ்வளோ எலிமெண்ட்ஸையும் வச்சுருக்காரு, வச்சு செஞ்சுருக்காரு. அப்படி தான் நம்ம சொல்லணும். அப்படிப்பட்ட படத்தை எடுத்திருக்காரு. இப்போ வந்து ஏப்ரல் 10 வருதுன்னு வச்சுங்க, தியேட்டரில் கொண்டாட ஆரம்பிச்சிருவாங்க. இதே இடத்துல நான் சொல்கிறேன் கேளுங்க. அதாவது வந்து விடாமுயற்சி ஃபஸ்ட்டு டே ஃபஸ்ட் ஷோ நான் பார்த்தேன். அப்போ ஃபஸ்ட்டு வந்தோடனே கிளாப் பண்ணாங்க, விசில் அடித்தாங்க. யார்? அஜித் வந்தோடனே. அதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அப்படியே சைலண்ட்டாக உட்காந்து பார்த்தாங்க. ஒருவேளை தூங்கிட்டாங்களான்னு எனக்கு தெரியல. அப்படி இருக்கிற ரசிகர்கள் இந்த படத்தை பார்த்தாங்கன்னா எப்படி கிளாப் பண்ணி, எப்படி கொண்டாடி, எப்படி விசில் அடித்து, எப்படி தியேட்டரில் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டமாக இருக்க போகுது ஏப்ரல் 10 அன்னைக்குன்னு பாருங்கள். அப்போ உங்களுக்கு தெரியும் கதை தேர்வுங்கிறது ரொம்ப முக்கியம். சார், அதே மாதிரி இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஜி பிரகாஷ் தான் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பண்ணுறாரு. ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஏன்னா தொடர்ந்து அவர் என்னென்ன படங்களுக்குலாம் பேக்ரவுண்ட் ஸ்கோர் அண்ட் சாங்ஸ் பண்ணாலும் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட். அமரனாக இருக்கட்டும், லக்கி பாஸ்கராக இருக்கட்டும், அப்படியே ஒரு பெரிய லிஸ்ட்டே சொல்லலாம். இந்த படத்தில் பல வருஷங்கள் கழிச்சு அஜித் அவர்களோட இணைகிறார். எனக்கு தெரிஞ்சு 20 வருஷத்துக்கு அப்புறமா கிரீடம் அப்புறம் இப்போ தான் வந்திருக்காரு. 19 வருஷம். ஓகே, எப்படி சார் இருக்குது அந்த ஒரு எதிர்பார்ப்புன்ற? ஆமாம், நிச்சயமாக சார். அதாவது வந்து இப்படி ஒரு படத்தை இந்த டைரக்டர் இப்படி ஒரு பிளானிங்கில் எடுக்கிறாரு. அப்போ அந்த மியூசிக் டைரக்டர்கிட்ட அந்த பாட்டை வாங்குற வேலை யார்கிட்ட இருக்குது? டேரக்டர் இருக்குது. அப்போ அந்த டேரக்டர் அந்த வேலையை எப்படி பண்ணியிருப்பார்? சூப்பராக பண்ணியிருப்பார், சூப்பராக வாங்கியிருப்பார் வேலை. இது இல்லாமல் ஜிவி பிரகாஷ் வந்து ஒரு சாதாரணமான பாட்டுகள் சரியாக போடாத ஒரு மியூசிக் டேரக்டர் அப்படின்னா கிடையாது. அவர் ஒரு கிளாஸாக மாசாக பல படங்கள் போடக்கூடிய மியூசிக்கில் வந்து பல வருஷங்களாக வந்து ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு சக்ஸஸ்ஃபுல் மியூசிக் டேரக்டராக இருக்கார். ஸோ அவரும் இந்த படத்துக்காண்டி உழைச்சிருப்பாரா இல்லையா? உழைச்சிருப்பார். நிச்சயமாக இந்த படம் நல்லா வரணுங்கிறது இது ஒரு கூட்டு முயற்சி. இந்த ஒரு படம் வெற்றி அடைஞ்சால் அந்த படம் வெற்றி அடைஞ்சது வந்து அந்த ஹீரோ மட்டும் சாராது, ஹீரோயின் மட்டும் சாராது. இது வந்து ஒரு கூட்டு முயற்சி. இன்னொரு உதாரணமும் கூட்டு முயற்சியில் தான் ஒரு படம் வந்து வெற்றி அடையும். இன்னொரு உதாரணமும் சொல்கிறேன். இப்போ வந்து சிவகார்த்திகேயன் நடித்தார் இல்லையா அமரன் படம் வந்து சிவகார்த்திகேயன் வந்து எல்லா வெற்றியும் சக் பண்ணி எடுத்துட்டார். அதாவது வந்து வேக்யூம் கிளீனரை வச்சு வீடு கிளீன் பண்ணும்போது ஒரு சின்ன தூசி கூட விடாமல் அவ்வளோத்தையும் அதுவே உறிஞ்சிக்குங்கிற மாதிரி அமரன் படத்தினுடைய வெற்றி முழுசுமே என்னோடது அப்படின்னு சிவகார்த்திகேயன் கொண்டாடிட்டு தெரிஞ்சிட்டு இருக்காரு. ஆனால் அது உண்மை கிடையாது. அமரன் படத்தினுடைய வெற்றி அது வந்து ஒரு ரியல் ஸ்டோரி. அதை எடுத்தாங்க. அந்த ஸ்டோரியில்
முறையில் கரெக்டாக அந்த ஸ்டோரியை வந்து எடுத்து ப்ரெசென்ட் பண்ணாங்க. இதெல்லாம் இல்லாமல் சிவகார்த்திகேயன் நடிப்பை நம்ம எந்த விதத்துலையும் குறை சொல்லலை. அவர் நல்லா தான் நடிச்சிருந்தார். ஒரு ராணுவ வீரராக என்ன பண்ணணுமோ அவ்வளவும் பண்ணியிருந்தார். அதுக்கு இதில் எல்லாத்தையும் மீறி ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, கடைசி 20 நிமிஷத்துக்கு முன்னாடி படத்தில் சிவகார்த்திகேயன் இறந்துடுறாரு. இறந்ததுக்கப்புறம் அந்த சாய் பல்லவி ஒரு ஆக்டிங் கொடுக்குறாங்க பாருங்கள், ஒரு எமோஷ்னல் ட்ராவல் ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ட்ராவல் தான் இந்த படத்தை நிறுத்துச்சு. இந்த உண்மை யாரும் பேசுகிறதில்ல. வெற்றியை கொடுக்கணும்னா இந்த படத்தில் உள்ள எல்லாருக்கும் பங்கு கொடுக்கணும். புரியுது உங்களுக்கு? நம்ம சிவகார்த்திகேயன் கொடுக்கணும், அந்த டேரக்டருக்கு கொடுக்கணும், அந்த மியூசிக் டேரக்டருக்கு கொடுக்கணும், அந்த ராஜ்கமல் ப்ரொடக்ஷன் இப்படி எடுத்தவங்களுக்கு கொடுக்கணும், சாய் பல்லவி கொடுக்கணும், எல்லாருக்கும் கொடுக்கணும். எல்லாத்தையும் மீறி தனியாக ஒரு வெற்றியை பிரித்து கொடுக்கணும்னா சிவகார்த்திகேயனும் சாய் பல்லவிக்கும் சேர்த்து கொடுக்கணும். ஆனால் சிவகார்த்திகேயன் மட்டும் இந்த வெற்றியை கொண்டாடுறாரு. நாளைக்கு வந்து சிவகார்த்திகேயன் வந்து விஜய் எடுத்து பிடிப்பாரா, அஜித் எடுத்து பிடிப்பாரான்னு பார்ப்போம். சூப்பர் ஸ்டார் ரஜினி எடுத்து பிடிப்பாரா அப்படி பேசிட்டே இருக்க வேண்டியதான். பிடிப்பாரான்னு இப்படி பிடிப்பாரான்னு பேசப்பட்ட பல நாயகர்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எதையுமே பிடிக்காமல் போயிருக்காங்க. புரியுதா உங்களுக்கு? அதெல்லாம் பொறுத்திருந்து பார்ப்போம். சினிமா வேற, அதாவது வந்து சினிமாவில் ஒரு கால்குலேஷன் இருக்குது பார்த்தீங்களா, அது வேற. எத்தனை திறமையான நடிகராக இருந்தாலும், நான் இதுக்கும் ஒரு உதாரணம் சொல்கிறேன், பலவிதமான நடிப்புகளை கொடுத்து பலவிதமான பரிமாணங்களை கொடுத்து ஒரே காலத்தில் வந்த ரஜினியும் கமலும் நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகேவா? கமல் வந்து அப்படி பலவிதமான நடிப்பு, ஆக்ஷன்னா கமல் தான் அப்படி படங்களை கொடுத்துட்ருக்காரு. ஆனால் அதே காலத்தில் பாருங்கள், சும்மா அப்படி முதிய கோதி விட்டார், சிகரெட் தூக்கி வாயில் போட்டு பற்ற வச்சார், அப்படின்னாரு இப்படின்னாரு, வாக் பண்ணார், ஸ்டைல் பண்ணார், அதுன்னாரு, அப்படி என்னென்னமோ பண்ணார். அவர் பண்ணது எதுவுமே வந்து அவர் என்ன பண்ணார்னு அவருக்கே தெரியாது. ஆனால் வந்து ரசிகர்களுக்கு பிடிச்சி போச்சு. கமலோட ரஜினியோட கமல் சூப்பரானா ரஜினி தான் இன்றைக்கி சூப்பராக இருக்கார். அதே மாதிரி எம்ஜிஆர் சிவாஜியானா எம்ஜிஆர் தான் சூப்பராக இருந்தார். அதெல்லாம் வந்து அதாவது வந்து பல விஷயங்கள் இருக்குது இதுக்குள்ளே. அதாவது வெற்றிகள் வந்து ஒருத்தன் கிடைக்கும் அப்படின்னா அந்த வெற்றிகளை எந்த அளவுக்கு தொடரும், எவ்வளோ ட்ராவல் அது போகும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். நம்ம சிவகார்த்திகேயன் விஷயத்தை இந்த இடத்துல சொல்கிறேன். நான் தான் அடுத்த சூப்பர் ஸ்டாருங்கிறது, விஜய் எடுத்தவர் பிடிப்பாருங்கிறது, உடனே சிவகார்த்திகேயன் போனோன்னா அந்த இடத்துலேருந்து பிரதீப் ரங்கநாதன் பிடிச்சிடுவாராங்கிறது, சிவகார்த்திகேயன் முதல்ல அந்த இடத்துலேருந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகிறாரா எல்லாம் பார்ப்போம். சார், இந்த குட் பேட் அக்லிக்கு ப்ரீமியர் ஷோவை பிளான் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப வருஷம் ஆச்சு இப்படி தமிழ் சினிமாவில் படம் ரிலீஸுக்கு ஒரு நாள் முன்னாடி ராத்திரி ப்ரீமியர் ஷோ அப்படின்றத கேட்டலாம். ஒரு ப்ரொடியூசராக அதை பார்க்கும்போது எப்படி இருக்குது, அவங்களோட பிளானிங் எல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குது, அண்டு நடுவில் எல்லாருமே சொல்லிட்டாங்க இந்த மார்னிங் ஷோஸே வேண்டாம், ஏன்னா தொடர்ந்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் நடக்குது. ரீசெண்ட் டைம்ஸில் கூட இந்த ரோஹிணி தேட்டரில் மார்னிங் ஷோ நடக்கும்போது ஒருத்தர் அந்த லாரி மேலே ஏறி கீழே விழுந்து, அதை பற்றி கூட நீங்கள் இப்போ பேசியிருந்தீங்க. அந்த மாதிரியான நிறைய சம்பவங்கள் நடக்குது. உங்களுடைய ஓவரால் பார்வை இதில் எப்படி இருக்குது? இந்த ப்ரீமியர் ஷோங்கிறது வந்து ஒரு லிமிட்டட் ஆடியன்ஸு விஐபிஸை இன்ட்ரடியூஸ் பண்ணி தான் அதை போடுறாங்க. புரியுது? இங்கே வந்து பெரிய ரசிகர்கள் கூட்டம்லாம் இங்கே வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. இந்த ஏர்லி மார்னிங் ஷோ இருக்குது பார்த்தீங்களா, அது போடுறாங்க. அதாவது வந்து போடுறது தப்பே நம்ம சொல்லலை. மறுபடியும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறது, தம்பி, ஒரு பெரிய ஹீரோவோட படம், அதுவும் பண்டிகை காலத்தில் இப்போ வந்து சாதாரணமாக வருது. ஒரு தீபாவளி, பொங்கல், ரம்ஜான், பக்ரீத், கிறிஸ்மஸ், இந்த மாதிரி நியூ இயர், இந்த மாதிரி வர காலத்தில் வர படத்துக்கு ஏர்லி மார்னிங் ஷோ கொடுத்தா கூட தப்பு இல்லை. ஆனால் ரசிகர்கள்கிட்ட ஒரு ஒழுக்கம் இல்லை, முறையாக அதை வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாங்க. அங்கே போய் கச்சா முச்சான் பண்ணுறாங்க. இப்போ புஷ்பா 2ல் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா வந்து தேட்டரில் இதாகி போச்சு. அந்த அம்மா இறந்ததுனால அந்த ஃபேமிலியே போச்சு. இந்த மாதிரியான அசம்பாவிதங்கள் நடக்குது, தள்ளுமுள்ளு நடக்குது. நான் மறுபடியும் சொல்கிற ஒரே விஷயம் என்ன தெரியுமா, நிதானமாக இருங்க. முதல்ல நடிகர்கள் மேலே காட்டுற பற்று, பாசம், அதை நேசம், ஒரு அன்பு, ஒரு ஃபேன் பாயாக இருக்கிறது, இதெல்லாம் நான் தப்பாகவே சொல்லலை. ஆனால் அதுக்கு மேலே ஒரு படி போய் வெறித்தனமாக சில விஷயங்களை பண்ணுறீங்கள, அது வேணாம் தான் நம்ம பல இடத்துல சொல்லிகிட்டே வரோம். எஜுகேட் பண்ணிகிட்டே வரோம், ஆனால் எஜுகேட் ஆக மாட்டேங்கிறாங்க. புரியுதா? நீ யாரா எஜுகேட் பண்ணுறதுக்கு அப்படின்னு இப்போ கேட்பாங்க கமெண்ட்ஸில். நம்மளால் முடிஞ்ச நம்ம சொல்லுவோம். என் மனசில் பட்டதை நான் சொல்கிறேன். புரியுதா உங்களுக்கு? நான் யாராக வேணா இருக்கலாம். நான் இந்த நாட்டினுடைய பிரஜை. நான் எனக்கு உரிமை இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதை கேட்குறது கேட்காத அவங்க இஷ்டம். இதே மாதிரி நீங்கள் வந்து இந்த ஏர்லி மார்னிங் ஷோ கூட போடலாம். கலெக்ஷனுக்கு நல்லது, ப்ரொடியூசருக்கு நல்லது, டிஸ்ட்ரிபியூட்டருக்கு நல்லது, தியேட்டர் ஓனர்ஸ்க்கு நல்லது, மொத்தத்தில் சினிமாக்கே நல்லது. ஆனால் வந்து அதுக்கு வந்து நடிகர்கள், அதாவது நடிகர்களுடைய பெரிய நடிகர்கள் வரும்போது பெரிய படம், அதாவது ஏர்லி மார்னிங் ஷோ, 9 o'clock ஷோலாம் போட்டால் கலெக்ஷன் நல்லாயிருக்கும். அதுவும் பண்டிகை காலத்தில் ரொம்ப நல்லாயிருக்கும். அதுக்கு ரசிகர்கள் கோஆப்ரேட் பண்ணணும். ரசிகர்கள் கோஆப்ரேட் பண்ணாமல் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள்லாம் நடக்கிறதுனால தான் கவர்மெண்ட் அதை வேணான்னு பேன் பண்ணுறாங்க. கண்டிப்பாக. சார், உங்களுடைய அனுபவத்தில் எப்பயாவது அஜித் அவர்கள் கூட நெருங்கி பேசுகிற மாதிரியோ, இல்லை அவரை பற்றி ஏதோ இப்படி ஒரு விஷயம் இருந்து இது யாருக்குமே தெரியாது அப்படின்ற மாதிரியோ ஏதாவது நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருப்பீங்க. எனக்கு அதை பற்றி தெரிஞ்சுக்கணும் ஆசையாக இருந்துச்சு. அது வந்து அஜித்தை நான் வந்து 2-3 சந்தர்ப்பங்களில் நேராக பார்த்துருக்கேன். ஒரு சந்தர்ப்பம் நான் ஆல்ரெடி பல காணொலிகளில் சொல்லியிருக்கேன். ஒரு பிரபல இயக்குனருடைய பர்த்டே பார்ட்டி. நான் இங்கே டீட்டெயிலாக சொன்னால் இந்த கண்டென்ட் 1 hour போகும். நான் கிறிஸ்பாக சொல்லிடுறேன். பிரபல இயக்குனருடைய பர்த்டே பார்ட்டிக்கு ஆரம்ப காலத்தில் அஜித் அமராவதி மட்டும் நடிச்சிருந்த காலகட்டத்தில் அவரை அந்த விஷ் பண்ணுறதுக்கு அந்த அஜித் வந்து அந்த நட்சத்திர ஹோட்டலுக்கு வராரு ஒரு புக்கே எடுத்துக்கிட்டு. ஆனால் அந்த இயக்குனர் வந்து அஜித்தை சந்திக்க மறுக்கிறார்.
மறுக்கிறாருன்னா நான் பிஸியாக இருக்கேன் அப்புறம் பார்க்கலான்னு சொல்லி அனுப்புகிறாரு. இதை வந்து அஜித் வந்து அந்த புக்கையை வந்து ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் கொடுத்து சொன்ன அசிஸ்டன்ட் டைரக்டர் கையில் கொடுத்துட்டு ஒன் டே வில் கம் அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக நடந்து போயிட்டார். இதை நான் நேரே பார்த்தேன். எப்படி நேரே பார்த்தேன்னா அந்த அந்த இடத்துல அந்த ஹோட்டலில் பஃபே சாப்பிட்டுட்டு நானும் நின்றுட்டு இருந்தேன் அந்த பஃபே ஹாலில். அப்போ தான் அஜித் வந்தார். ஓகேவா, இது ஒரு இன்சிடென்ட். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தீனா படத்துக்கு முன்னாடின்னு நினைக்கிறேன் அஜித் வந்து ஒரு விபத்து அடைஞ்சு இந்த தேனாம்பேட்டையில் இருக்கிற அப்போலோ ஹாஸ்பிட்டலில் அப்போ மேரேஜ் ஆயிடுச்சு. மேரேஜ் ஆகி ஷாலினியோட புதுசாக மேரேஜ் ஆயிருக்கு. ஷாலினியும் அஜித்தும் ஒரு ரூமில் இருக்காங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலில். அன்றைய காலகட்டத்தில் அஜித் அவ்வளோ பிரபல நடிகர் அல்ல. சில படங்கள் நடிச்சிருந்த தீனா கூட வரல. ஆனால் அஜித்தை பார்க்கறதுக்கு நான் போயிருந்தேன். எதுக்கு போயிருந்தேன்னா நம்ம ஒரு ப்ரொடியூசர், அவர் ஆல்ரெடி நமக்கு ஒரு அறிமுகமான நடிகர், அதனால் நம்ம போய் பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி அவரை போய் பார்த்துருந்தேன். பார்க்கும்போது அவர் வந்து ஹாஸ்பிட்டலில் இருந்தார். வெளியில் ஒரு 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 பையன் மட்டும் இருந்தான். அவன்கிட்ட நான் கார்டை கொடுத்தேன், விசிட்டிங் கார்டு இந்த மாதிரி வந்திருக்கேன். என்னோடய கார்டை பார்த்தோன்னே உள்ளே வர சொன்னார். வர சொல்லி அந்த பெட்லேயே தான் அவர் படுத்திருந்தார். லைட்டாக அப்படி இந்த பொசிஷனில் இந்த தலானி தலைக்கு வச்சிருந்த மாதிரி பொசிஷனில் என்கிட்ட வந்து கிட்டத்தட்ட 1 hour பேசிகிட்டு இருந்தார். பல விஷயங்கள் பேசிகிட்டு இருந்தார். ஷாலினி அங்கே இருந்தாங்க. அவங்க ஒரு ஜூஸ் கொடுத்தாங்க. நான் ஜூஸ் வேணான்னு சொன்னேன், ஏன்னா எனக்கு சைனஸ் ப்ராப்ளம் இருக்குதுன்னு. அவங்க வந்து உடனே டீ வாங்கிட்டு வர சொல்லி கொடுத்தாங்க. இதெல்லாம் அவங்க ஹாஸ்பிட்டல்கிட்ட பண்ணாங்க. அப்போ ஷாலினி ஒரு விஷயம் சொன்னாங்க, சார் இந்த மாதிரி வந்து விபத்துக்கள்லாம் அடிக்கடி வந்துடுது, வேணான்னு சொன்னால் கேட்க மாட்டேங்கிறாருன்னு வருத்தப்பட்டாங்க. கவலைப்படாதீங்கம்மா, எத்தனை விபத்து வந்தாலும் அவர் தாண்டி வருவார். இதுக்கு முன்னாடி பல விபத்துகளை அவர் பார்த்தாரு, ஒன்றும் கவலைப்படாதீங்க, தைரியமாக இருங்கன்னு சொன்னேன். அப்போ அஜித்தும் சொன்னார், பாருங்கள் அவரே சொல்கிறாரு அப்படின்னு ஷாலினிகிட்ட சொன்னாங்க. அப்படி ஒரு நட்பு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பெரிய நட்புன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்கிறது, ஒரு 2 பேரும் நாங்கள் சந்திச்சிருக்கோம். அதுக்கு இந்த இன்சிடெண்ட்டுக்கு முன்னாடி வந்து விஷ்ணு படத்துக்கு அப்புறம் காதல் ரோஜாவேன்னு ஒரு படம் பண்ணோம். அந்த படத்துக்கு ஒரு கதாநாயகன் வேணும் அப்படின்னும் போது நாங்கள் அஜித்தை தான் ஃபஸ்ட்டு அப்ரோச் பண்ணோம். அஜித் அப்போ நேராக போய் பார்த்தோம். அப்போ வான்மதியோ ஒரு படம் நடிச்சிட்டு இருந்தார். அப்போ வந்து அவர் கேட்ட சம்பளம் எங்களுக்கு வந்து சரியாக உடன்படலை. அது வேண்டாம், நாங்கள் அந்த ப்ராஜெக்டை விட்டுட்டோம். அதுக்கப்புறம் வந்து நான் அஜித்தை சந்தித்தேனா அப்படின்னா சில விழாக்களில் பார்த்துருக்கேனே தவிர நேரடியாக அதுக்கப்புறம் எந்த தொடர்பும் இல்லை. சூப்பர் சார், ரொம்ப நன்றி. வீட்டை நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம்.